Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எலக்ட்ரிக் டைபோலோடைய டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் டைபோலை நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப அது என்னென்ன மூமெண்ட் தான் அதுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அது ஒரு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணுறப்ப அது ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் 1, கேஸ் 2. அதில் கேஸ் 1 பார்த்தோம்னா ஒரு ஆக்சியல் லைன், அதாவது ஒரு கிராஃபிக்கல் பிளேனில் நான் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணுறேன். அந்த கிராஃபிக்கல் பிளேன் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் ஒரு டைபோலை ஆக்சியல் பிளேனில் பிளேஸ் பண்ணுறப்ப அப்போ எனக்கு அந்த டைபோல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது செகண்ட் கேஸில் என்ன பார்ப்போம்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலை ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேனில் வைக்கிறப்ப அப்போ எப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த டைபோல் ரியாக்ட் ஆகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல எலக்ட்ரிக் டைபோல்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எலக்ட்ரிக் டைபோலோட டெஃபினேஷன் பார்ப்போம். எலக்ட்ரிக் டைபோலோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 சார்ஜஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சார்ஜஸோட மேக்னிடியூட் சேம்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான் 2 ஈக்குவல்னுட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 சார்ஜோடைய மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் அதோட சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அதனால அதோட மேக்னிடியூடு சேமாக இருந்தாலுமே அதோட சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சார்ஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். 2 சார்ஜுமே ஆப்போசிட் சார்ஜுன்னு பார்த்தாச்சு. இப்போ 2 சார்ஜுமே செப்பரேட் பண்ணுறது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ், ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் அந்த 2 சார்ஜுமே டிஃபர் பண்ணுது. அதாவது அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த டிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்கிறப்ப 2 சார்ஜஸ் அந்த 2 ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அந்த இதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ அதை ஒரு டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஏங்கிற டயக்ராம் பார்ப்போம். இந்த ஏங்கிற டயக்ராமில் நம்ம சொன்ன மாதிரியே இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ் க்யூன்னுட்டு எனக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, மைனஸ் க்யூன்னுட்டு ஒரு சார்ஜ் இருக்குது. ரெண்டுமே மேக்னிடியூட் படி பார்த்தோம்னா அந்த 2 சார்ஜுமே சேம். ஆனால் அதோட சைன் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ அந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ், ஆனால் அதோட சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்சியல் பிளேனில் இருக்குன்னே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த மைனஸ் கியூலேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ப்ளஸ் கியூலேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 2 சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் ஏங்கிறப்ப எனக்கு 2a கிடைக்கும். 2aங்கிறது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்படின்னா 2 சார்ஜ், அந்த 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்மால் டிஸ்டன்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னுட்டு சொல்கிறோம். அந்த இப்போ எலக்ட்ரிக் டைபோல்னால் எனக்கு உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ எலக்ட்ரிக் டைபோல், இப்போ அதோட ஃபார்முலா என்னன்னுட்டு பார்ப்போம். எலக்ட்ரிக் டைபோலை என்ன டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா பி வெக்டார்னுட்டு நம்மளுக்கு டினோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் டைபோல் எனக்கு டைரக்ஷனை சொல்லும். அதனால தான் நம்ம பி வெக்டார்னுட்டு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இங்கே ஏற்கனவே டயக்ராம்லேயும் கொடுத்துருக்காங்க. அதோட டைரக்ஷனை ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்படி டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுனால தான் நம்ம இதுக்கு பி வெக்டார்னுட்டு சொல்கிறோம். வெக்டார்னுட்டு வந்துச்சுனாலே அது டைரக்ஷனையும் இண்டிகேட் பண்ணும், மேக்னிடியூடையுமே இண்டிகேட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QAIன்னுட்டு கொடுத்துருக்காங்க. QAIன்னுட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, Qங்கிறது இந்த சார்ஜோடைய வேல்யூ. அடுத்து ஏங்கிறது எதுக்குன்னு பார்த்தோம்னா அந்த சார்ஜுக்கும் அது சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஐ வெக்டார்னுட்டு ஐ கேப் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த 2 சார்ஜுமே எதில் லை ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆயிருக்கு. அதனால தான் ஐ கேப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி வெக்டார்ங்கிறப்ப 2 சார்ஜுமே கன்சிடர் பண்ணால் அதனால தான் பாசிட்டிவ் சார்ஜை பார்த்ததுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் பார்க்குறாங்க. நெகட்டிவ் சார்ஜுங்கிறப்ப மைனஸ் கியூ, அதனால இந்த இடத்துல
மைனஸ் கியூ வந்து இருக்குது. அடுத்து ஏங்கிறது டிஸ்டன்ஸ். ஏன் மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஐ கேப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்குது. ஆனால் நம்ம மைனஸ் கியூ வந்து பார்த்தோம், மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால தான் மைனஸ் ஐ கேப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைனஸும் மைனஸும் எனக்கு ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா QA ஐ கேப் QA ஐ கேப் ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 2QA ஐ கேப் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு P வெக்டாரோட ஃபார்முலா. இது P வெக்டாரோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த P வெக்டாரோட ஃபார்முலா எனக்கு டைரக்ஷனையும் சொல்லும், மேக்னிடியூடையும் சொல்லணும். எனக்கு ஆனால் மேக்னிடியூடு சொல்கிறக்கூடிய அந்த ஃபார்முலா மட்டும்தான் வேணும். மேக்னிடியூட் மட்டும் சொல்லக்கூடிய ஃபார்முலா வேணும்னா அது என்னன்னு பார்த்தோம்னா P வெக்டார் டு தி மாடுலஸ் வந்து இருக்கும். மாடுலஸ் ஏன் இருக்குன்னு பார்த்தோம்னா மாடுலஸ் போட்டோம்னா எனக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்காது. அதனால P வெக்டார் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 2AQ இல்லைன்னா 2QA. இதான் வந்து எனக்கு எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரிக் டைபோல்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறப்ப டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸை செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னுட்டு சொல்கிறோம். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AQ ஐ கேப். இப்போ அதுக்கப்புறம் வந்து அதுவே ஒய் ஆக்சிஸில் வந்து லையாக இருந்துச்சுன்னா அது 2AQ ஜே கேப்னுட்டு சொல்லுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸில் அவங்க லை பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்ததுனால 2AQ ஐ கேப்னுட்டு இருக்குது. அதுவே அந்த எலக்ட்ரிக் டைபோல மேக்னிடியூட் வந்து நம்மளுக்கு வேணும்னா 2AQ மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம மாடுலஸ் வந்து எடுத்துட்டோம்னா டைரக்ஷன் கிடைக்காது, மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டாபிக் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல். இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் ஒரு டைபோலை வந்து பிளேஸ் பண்ணுறேன். அந்த டைபோலில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே வந்து இருக்கும். அது ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் A. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நான் ஒரு டைபோலை வந்து பிளேஸ் பண்ணுறப்ப எனக்கு அதோடைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். எப்படி சேஞ்சஸ் வந்து ஏற்படும் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஏற்கனவே ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் டைபோலை வந்து பிளேஸ் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொலாப்ஸ் ஆகும். அதோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலானது 1/4πε0 Q/r² ஆர் கேப்புங்கிறது தான் ஃபார்முலா. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை எப்படி டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். அதுலேயே வந்து பார்த்தோம்னா 2 மெத்தட் வந்து சொல்கிறாங்க. கேஸ் 1 பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு ஆக்சியல் லைனில் வந்து நம்ம அந்த டைபோலை பிளேஸ் பண்ணுறோம். அந்த டைபோலை ஒரு ஆக்சியல் லைனில் பிளேஸ் பண்ணி அந்த ஆக்சியல் லைனை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இது கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2 வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேனில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஈக்குவட்டோரியல் பிளேன்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ இங்கே 2 சார்ஜஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 2 சார்ஜஸ்க்கும் மேலே வந்து சிங்கிற பாயிண்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த சிங்கிற பாயிண்ட்டை தான் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன்னுட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த சிங்கிற பாயிண்ட்டை வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன் சொல்கிறாங்கன்னா இந்த சார்ஜ், அதாவது -Qங்கிற இந்த சார்ஜுக்கும் சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து Rன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சார்ஜ், அதாவது -Qங்கிற இந்த சார்ஜுக்கும் சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நான் Rன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அடுத்தது +Q, அதாவது அடுத்த சார்ஜுக்கும் அந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் எனக்கு R தான் இருக்கும். ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். அதனால தான் அதை ஈக்குவட்டோரியல் பிளேன்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கும் அந்த சார்ஜஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குங்கிறதையும் நம்ம செகண்ட் கேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அது எப்படி டிரைவ் பண்ணுறது அந்த ஃபார்முலாவுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோலில் கேஸ் நம்பர் 1 வந்து பார்க்குறோம். கேஸ் நம்பர் 1ல் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை வந்து ஒரு ஆக்சியல் பிளேனில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சியல் பிளேன். இந்த ஆக்சியல் பிளேனில் வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். எது எலக்ட்ரிக் டைபோல்னு கேட்டிங்கன்னா இந்த போர்ஷன் தான் வந்து எலக்ட்ரிக் டைபோல். இப்போ இந்த எலக்ட்ரிக் டைபோல்னுட்டு ஏன் சொல்கிறோம்னா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்குது. அதை பிரிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் இதை ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னுட்டு சொல்கிறோம். இதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து C. இந்த பாயிண்ட் Cயில் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோலில் ஓங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஓங்கிற பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட். இந்த ஓங்கிற இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் சிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா Rன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிங்கிற
இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ இதில் நெகட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறது இதோட லென்த்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ இங்கே இ மைனஸோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் இங்கே கம்மியாக இருக்குன்னுட்டு பார்த்தோம்னா, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து தூரமாக இருக்குது. தூரமாக இருக்கிறனால தான் வந்து இந்த சிங்கிற பாயிண்டில் வந்து நெகட்டிவ் சார்ஜோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்குன்னுட்டு சொல்கிறோம். அதுவே இங்கே பாசிட்டிவ் சார்ஜோட இம்பேக்ட் வந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சிங்கிற பாயிண்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு ரொம்ப கிட்டவே வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R கேப்புங்கிறது தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா, நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜினால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சிங்கிற பாயிண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/4/ε0 இன்ட்டு Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நான் ஆறு வந்து இந்த ஆறு அப்படியே எழுதிடலாமான்னு கேட்டோம்னா, ஆறு அப்படியே எழுதக்கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் இந்த டயக்ராமில் என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஆனால் நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணோம். அப்படின்னா இந்த ஏவை வந்து நான் இந்த ஆரோட மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் ஆரோட மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஆர், ஆனால் எனக்கு ஏ தேவையில்லை. அதனால தான் ஆரையும் ஏவையும் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போனா இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் சிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் ஏ டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடைக்கும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது பாசிட்டிவ் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு நான் கண்டுபிடிக்கணும். நெகட்டிவ் சார்ஜுக்கும் அதே ஃபார்முலா தான். 1/4/ε0 இன்ட்டு Q டிவைடட் பை இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து நான் டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும். நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, சிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே ஓங்கிற பாயிண்ட் வந்து ஆர். எனக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏ, ஓங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் சிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர். அப்படின்னா இந்த ஆரையும் ஏவையும் சேர்த்தா தான் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். அப்படின்னா இது எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஆர் ப்ளஸ் ஏ டு தி ஹோல் ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த சிங்கிற பாயிண்டில் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் சார்ஜ்னால எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அதனால இ டோட்டல் கண்டுபிடிக்கணும். இ டோட்டலுங்கிறப்ப நான் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணால் எனக்கு 1/4/ε0. இந்த இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தோம்னா, ஆர் கேப். இந்த இடத்துல ஆர் கேப்புங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்னா, பி கேப்புன்னுட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எலக்ட்ரிக் டைப்போலை வந்து நம்ம பின்னுட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரிக் டைப்போலை வந்து பிளேஸ் பண்ணதுனால இங்கே ஆர் கேப்புக்கு பதிலாக பி கேப்புன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ 1/4/ε0 இ ப்ளஸோட வேல்யூஸ் எழுதிட்டு இருக்கேன். Q டிவைடட் பை r minus a to the whole square into p cap plus 1/4/ε0. இப்போ e minus ஓடது எழுதுறேன். Q divided by r plus a to the whole square into p cap. இப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்த்தோம்னா, 1/4/ε0 Q அதுக்கப்புறம் p cap வந்து எனக்கு காமனாக இருக்குது. அது எல்லாத்தையுமே வெளில காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா 1/4/ε0 into Q. மீதி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, 1/r minus a to the whole square, அடுத்தது ப்ளஸ் 1/r plus a to the whole square மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கும், இன்ட்டு p cap. அப்படின்னா எனக்கு 1/4/ε0 இன்ட்டு Q. இது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் r plus a to the whole square ப்ளஸ் r minus a to the whole square divided by r minus a to the whole square into r plus a to the whole square into p cap னுட்டு எனக்கு கிடைக்கும். அவனை 1/4/ε0 into Q. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்கலில் 10th வரைக்கும் நிறைய வாட்டி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். a plus b to the whole square, a minus b to the whole square. அப்படின்னா a square plus b square plus 2ab, a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா r square plus a square plus 2ar. அடுத்தது வந்து plus r square plus a square
இந்த இடத்துலையுமே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே நான் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்க்குறப்ப அதோட வேல்யூ நான் இந்த டயக்ராம்லேயே நான் குறிக்க மறந்துட்டேன். புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ளஸ் கியூ, இது மைனஸ் கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் கியூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், மைனஸ் கியூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலையும் மைனஸ்னுட்டு எனக்கு நடுவில் வந்திருக்கும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்திருக்கும். அப்படின்னா மீதி எனக்கு மைனஸ் 2AR டிவைடட் பை இந்த இது எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா R² மைனஸ் A² கிடைக்கும் இன்ட்டு P கேப். அப்படின்னா 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு Q R² ப்ளஸ் A² ப்ளஸ் 2AR. இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா மைனஸ் R² மைனஸ் A² ப்ளஸ் 2AR டிவைடட் பை R² மைனஸ் A² to the whole square எனக்கு கிடச்சிருக்கு இன்ட்டு P கேப். அப்படின்னா 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு R² A² வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா Q இன்ட்டு 2 + 2 வந்து எனக்கு 4 ஆகும். அப்படின்னா 4AR டிவைடட் பை R² மைனஸ் A² to the whole square வந்து எடுத்துக்கிறேன். இப்போ தான் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். P vector is equal to 2AQ P capங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்படின்னா 1 டிவைடட் பை 4/ε0. இந்த ஆரை வெளில எடுத்துக்கிறேன். அடுத்தது இது கியூவை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்படின்னா 4AQ டிவைடட் பை R² மைனஸ் A² to the whole square இன்ட்டு P கேப்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த 2வை இந்த 4 வந்து 2 × 2ன்னுட்டு நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு R டிவைடட் பை 2 × 2AQ இன்ட்டு P கேப் டிவைடட் பை R² மைனஸ் A² to the whole squareன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏவை விட 6 தான் நம்மளுக்கு பெருசு, கரெக்டாக? ஆரோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏவை விட ரொம்ப பெருசு, கரெக்டு தானே? அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா R is கிரேட்டர் தென் ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆர் வந்து ஏவோட கிரேட்டர் தென்னாக ரொம்ப கிரேட்டர் தென்னாக இருக்குது. அதனால நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இந்த ஏவை நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஏ இருக்கிறதையே நான் இப்போதைக்கு டினாமினேட்டரில் இருக்கிறத மறந்துடுறேன். இப்போ மறந்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு ஆர் இன்ட்டு 2 × 2AQ இன்ட்டு P கேப் டிவைடட் பை R² மைனஸ் A² to the whole square வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 4/ε0 அப்படியே எழுதிக்கிறேன், இன்ட்டு ஆரையும் அப்படியே வச்சுக்கிறேன். 2 × 2AQ P கேப் இதுக்கு பதிலாக நான் வந்து எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து P வெக்டார் டிவைடட் பை R² மைனஸ் A². அதில் வந்து நான் ஏவை நெக்லெக்ட் பண்ணிடலான்னு சொன்னோம். அப்படின்னா ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு R² to the whole squareன்னுட்டு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 2P வெக்டார் டிவைடட் பை R² to the whole squareோட வரி R⁴. அப்படின்னா எனக்கு இந்த ஆரும் ஒரு வாட்டி கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எனக்கு டோட்டல் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 டிவைடட் பை 4/ε0 இன்ட்டு 2P வெக்டார் டிவைடட் பை R³ எனக்கு கிடச்சிருக்கு. இதோட வந்து நம்மளுக்கு கேஸ் 1 வந்து எண்ட் ஆகுது. அடுத்தது கேஸ் 2 வந்து பார்ப்போம். செகண்ட் கேஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து எதில் பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேன் வந்து இருக்குது. அந்த ஈக்குவட்டோரியல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வந்து பிளேஸ் பண்ணுறேன். அப்படி ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னென்ன சேஞ்சஸ் வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த பிளேன் வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை வந்து எதுக்கு ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ நான் ஒரு டைப்போல் வந்து இருக்குது. இந்த டைப்போலில் நான் சிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறப்ப இந்த சார்ஜுக்கும் இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் இன்னொரு சார்ஜுக்கும் சிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து இதை ஈக்குவட்டோரியல் பிளேன்னுட்டு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் நடுவில் ஏன்னுட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்ம ஒரு டைப்போல்னுட்டு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஓங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இந்த ஓங்கிற பாயிண்ட்டுக்கும் சிங்கிற இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம ஆறுன்னுட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா
இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்வேர்டாக இருக்குங்கிறத நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட்லேயே பார்த்துருந்தோம். அதனால அதோட டைரக்ஷன் இன்வேர்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்போதுமே வந்து அவுட்வேர்டாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் நடுவில் தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும். இப்போ இது பார்த்தோம்னா 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. நம்ம ஐ கேப் யூஸ் பண்ணுமா, ஜே கேப் யூஸ் பண்ணுமா, என்ன யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து இதை மொத்தம் 3 காம்போனண்ட்டாக வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் வந்து அந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய 3 ஆரோஸை தான் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தோம்னா நடுவில் எனக்கு இ டோட்டல் வந்து போகுது. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா எனக்கு இ ப்ளஸோட டைரக்ஷன், இது இ மைனஸோட டைரக்ஷன். இப்போ இதுவே வந்து எனக்கு 2 காம்போனண்ட்டாக பிரியும். ஒரு காம்போனண்ட் என்னென்னு பார்த்தோம்னா காஸ் தீட்டா காம்போனண்ட், அடுத்து இன்னொரு காம்போனண்ட் வந்து சைன் தீட்டா காம்போனண்ட். இதில் வந்து காஸ் தீட்டா காம்போனண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லை ஆகும். சைன் தீட்டாவோட காம்போனண்ட் எதில் லை ஆகும் பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் லை ஆகும். இப்போ இந்த இ டோட்டலுங்கிறது தான் நம்மளுக்கு பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. அதனால இதான் வந்து எனக்கு காஸ் தீட்டாவோட காம்போனண்ட். இந்த இதில் பார்த்தோம்னா இ மைனஸ் காஸ் தீட்டா வந்து இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இ ப்ளஸ் காஸ் தீட்டா வந்து எனக்கு இருக்கும். இப்போ நம்ம இது காம்போனண்ட் வந்து பிரித்தாச்சு. இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுன்னுட்டு தேவையில்லை. ஏன் ஒய் ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணலன்னு பார்த்தோம்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் இ டோட்டல் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இ டோட்டல் தான். அதனால தான் இந்த காம்போனண்ட்டை பிரிச்சுட்டு நான் ஒய் ஆக்சிஸோட காம்போனண்ட்டை பிரிக்காமல் விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து என்னென்னு பார்க்க போகிறோன்னா இ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இ டோட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்கு. 2 காம்போனண்ட் என்னது, இ ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிறது ஒரு காம்போனண்ட், இ மைனஸ் காஸ் தீட்டாங்கிறது ஒரு காம்போனண்ட். அந்த இ டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்தோம்னா ஆக்சியல் லைன் வந்து பார்த்தோம். ஆக்சியல் லைனில் வந்து நம்மளுக்கு பி வெக்டார், அதாவது டைபோலோட டைரக்ஷன் வந்து எனக்கு இந்த சைடில் வந்து இருக்கும். அப்படி பார்த்தோம்னா -2 தான் எனக்கு அதோட டைரக்ஷன் வந்து இருக்குது. அப்படின்னா இங்கேயும் பார்த்தோம்னா எனக்கு -2 தான் வந்து எனக்கு டைபோலோட டைரக்ஷன் வந்து இருந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா இ டோட்டல் வந்து எனக்கு அதுக்கு ஆப்போசிட் வந்து இருக்குது. பார்த்தோம்னா இந்த இடத்துல இ டோட்டல் அதுக்கப்புறம் இந்த டைபோல் டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே சைடில் வந்து இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடில் வந்து இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருக்குங்கிறப்ப இது வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்தோம்னா மைனஸ் பி வெக்டார்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இ டோட்டலுங்கிறப்ப 2 இது காம்போனண்ட்டாக எனக்கு பிரிச்சிருக்கு. அப்படின்னா இ ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிறது ஒரு காம்போனண்ட் ப்ளஸ் இ மைனஸ் காஸ் தீட்டாங்கிறது எனக்கு இன்னொரு காம்போனண்ட். இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு வெக்டார்ஸும் வந்து டைரக்ஷனை சொல்கிறதுனால பி கேப்புங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இது மைனஸ் பி கேப்புன்னு சேஞ்ச் ஆகும். அப்படின்னா இ டோட்டல் மைனஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப் மைனஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா பி கேப். மைனஸ் ஏன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் பி வெக்டார் இருக்கிறதுனால மைனஸ் பி கேப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் டு வரையில்னு அர்த்தம். நான் இ பாசிட்டிவ் கண்டுபிடிச்சாலே இ நெகட்டிவ் எனக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தான். நம்மனா ஃபஸ்ட்டு நான் வந்து அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு q டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இ ப்ளஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். இ ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். நான் ஆர்னா இதான் கன்சிடர் பண்ணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சிக்கும் இந்த சார்ஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக வந்து கொடுக்கும். அது எனக்கு டயக்ராமில் கொடுக்கவே இல்லை. அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். முதல்ல பார்த்தோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. என்ன ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி எனக்கு ஹைப்போட்டனஸ் இல்லைங்கிறப்ப அதுக்கு நான் பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்னது, ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் தான் எனக்கு இல்லை. ஆப்போசிட் என்னென்னு பார்த்தோம்னா ஆர், அப்படின்னா ஆர் ஸ்கொயர். அட்ஜசன்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஏ, அப்படின்னா ஏ ஸ்கொயர். அப்படின்னா ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்படின்னா ஹைப்போட்டனஸ் வேணும்னா ஹைப்போட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படி டு தி ஹோல் ரூட் அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து ஒரு ஸ்கொயர் வந்து எனக்கு மேலே இருக்குது. அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு
1/4 into Q divided by R square plus A square into P capன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு E ப்ளஸ் வந்து எனக்கு இது கிடச்சிருக்குன்னா E மைனஸ் எனக்கு ஈக்குவல் தான். ஏன்னா சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவலுங்கிறப்ப அந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ என்ன பார்த்தோம்னா E டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். E டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த ஈக்குவேஷனில் போய் நான் கிடச்சிருக்கக்கூடிய E வெக்டார்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு E டோட்டல் is equal to minus 1/4 pi epsilon naught Q divided by R square plus A square into P cap. அடுத்து ஒரு cos theta வந்து இருக்கும். minus 1/4 pi epsilon naught into Q divided by R square plus A square into cos theta into P cap வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதில் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையுமே காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டேன்னா minus 1/4 pi epsilon naught Q divided by R square plus A square cos theta P cap எல்லாத்தையுமே காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு 1 மட்டும் இருக்கும். அப்படின்னா 1+1 ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 வந்து கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா minus 2 Q cos theta P cap divided by 4 pi epsilon naught into R square ப்ளஸ் A ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டாவோட வேல்யூ எனக்கு வேணும். காஸ் தீட்டாவோட ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டினஸ். இந்த இடத்துல அட்ஜசன்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா A. அடுத்து ஹைப்போட்டினஸ் என்னென்னு பார்த்தோம்னா √R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். அதை நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தா அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காஸ் தீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு minus 2A. இந்த ஏவை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Q அடுத்தது P cap divided by 4 by epsilon naught R square plus A square. இப்போ இந்த ரூட் ஆஃப் எழுதணும்ல, R square plus A square. ரூட் எப்படி எழுதிக்கலாம்னா 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் நியூமரேட்டரில் வந்து பார்க்குறேன். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2AQ P cap. இது வந்து எனக்கு எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P வெக்டார். அதை நான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நான் E total is equal to minus P vector divided by 4 by epsilon naught. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு பவரில் எதுவும் இல்லைன்னா 1. அப்படின்னா பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 1+1/2. 1+1/2ஓட வேல்யூ எனக்கு 3/2 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் 3/2ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு E டோட்டல் ஃபைனலாக எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டோட டோட்டல் வேல்யூ எனக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கும்னா -1/4 epsilon naught into P vector divided by R square plus A square to the whole power 3/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கும். இன்னும் இதான் ஃபைனல் ஈக்குவேஷனான்னு கேட்டோம்னா இது ஃபைனல் ஈக்குவேஷன் கிடையாது. இன்னொன்று கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஆரோடைய டிஸ்டன்ஸை விட ஏவோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. போன கேஸில் பார்த்த மாதிரி R is greater than A. அப்படின்னா ஏவை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா E total is equal to -1/4 epsilon naught into P vector divided by ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா R ஸ்கொயர் to the whole power 3/2 கிடைக்கும். அப்படின்னா ஸ்கொயர் கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு ஃபைனலாக E டோட்டலோட வேல்யூ -1/4 epsilon naught into P vector divided by R cube கிடச்சிருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அது எப்படி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த டைபோலை பிளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்சியல் லைனில் பிளேஸ் பண்ணுறோம். அடுத்தது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து எலக்ட்ரிக் டைபோலை பிளேஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேனாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ரியாக்ஷன் அதாவது சேஞ்சஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.